ராணிப்பேட்டையில் 9,000 கோடியில் அமைக்கப்பட்ட டாடா ஆலையில் உற்பத்தியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். விரைவில் முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திராவிட மாடல் அரசை நீங்கள் முழுமையாக நம்பலாம். எங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தரும் முதலீடுகளை யார் மேற்கொள்ள வந்தாலும் அவங்களை திறந்த மனதோடும் திறந்த கரங்களோடும் தமிழ்நாடு நிச்சயமாக வரவேற்கும். தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும். ராணிப்பேட்டை ஆலையில் தயாரான ரேஞ்ச் ரோவர் காரை ஓட்டி பார்த்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆயிரத்து 958 அறிமுகமான ரோவர் காரை ஓட்டியதை நினைவு கூர்ந்த நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 3 லட்சம் JLR கார்களை உற்பத்தி செய்ய இலக்கு. ராணிப்பேட்டை ஆலையின் 3 அலகுகளும் 4 ஆண்டுகளில் செயல்படும் என டாடா குழும தலைவர் N. சந்திரசேகர் உறுதி. தங்கம் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரிப்பு. குரூப் 2, 2A தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என TNPSC அறிவிப்பு. தொழில்நுட்ப கோளாறால் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுக்கு மீண்டும் நடத்த நடவடிக்கை. சபரிமலை தங்க தகடுகளை மீண்டும் பரிசோதனைக்கு அனுப்ப கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்பி ஆய்வு செய்யப்படுகிறது. எல்லோரும் MGR ஆகிவிட முடியாது என விஜய் குறித்து செல்லூர் ராஜு கடும் விமர்சனம். கல்லூரிக்கு வேண்டுமானால் விஜய் முதல்வர் ஆகலாம் என்றும் பேட்டி. ரத்தத்தை உறிஞ்சி இன்னைக்கு குடித்து கொண்டு அதன் மூலமாக இன்னைக்கு வளம் வந்து கொண்டு இருக்கிற ஆதவ அர்ஜுனா பேச வேண்டியதுதான். அதான் எங்க இயக்கத்தை தான் பேசட்டும். அவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? விஜய முதல்வர் ஆக்காம அவர் ஓய மாட்டேன் அப்படின்னு வேற சூளுரை கொடுக்குறாரு. எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க போறாரு? கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும். சென்னையில் நடைபெற்ற பாஜக ஆலோசனை கூட்டத்தில் எதிரொலித்த உட்கட்சி பூசல். தொகுதி பணிகள் குறித்து ஒருவர் மீது ஒருவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளால் பரபரப்பு. பிரச்சினைக்கு முன்பு உள்ள ஆவணங்கள் அடிப்படையில் அன்புமணியே பாமகவின் தலைவர். தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்றது டெல்லி உயர்நீதிமன்றம். மக்களவையில் ராகுல் காந்தி பேச இன்றும் அனுமதி மறுக்கப்பட்டதால் அவை நடவடிக்கைகள் 5வது நாளாக முடங்கியது. ஒன்றிய அரசை கண்டித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். LOP will be requested to speak. कांग्रेस के साथ रहे हैं, नारे लगाए जा रहे हैं, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பாஜகவிற்கு சாதகமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவும் இந்தியா கூட்டணி முடிவு. நாடாளுமன்றத்தில் விவாதங்களை கண்டு பாஜக அரசு அஞ்சுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். பிரதமரை தாக்க முயன்றதாக கூறுவது உண்மை எனில் வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்றும் கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்ட உணவு திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர். 1,30,000 தூய்மை பணியாளர்கள் நாள்தோறும் பயன்பெற உள்ளனர்.
திருவாரூரில் சாலையில் கிடந்த 20 சவரன் நகையை போலீசிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு 4 லட்சம் ரூபாய் சன்மானம். மகனின் சிகிச்சைக்கு உதவ வேண்டும் என்ற தூய்மை பணியாளரின் கோரிக்கை ஏற்பு. சேலம் மாநகராட்சி மாமன்ற அவசர கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா. மேயர் இருக்கை முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை உள்ளிட்ட 4 நகரங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். பொதுத் தேர்விற்கு தயாராவது குறித்து அறிவுரைகளை வழங்கினார். கடந்த ஆண்டு வாக்குறுதிகளையே மறந்துவிட்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் நிர்மலா சீதாராமன். பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ப. சிதம்பரம் விமர்சனம். பாஜக ஆளும் டெல்லியில் சட்டத்தின் ஆட்சி தோல்வியடைந்து விட்டதாக உச்சநீதிமன்றம் கருத்து. நீதிமன்றத்திற்குள் நடக்கும் வன்முறை குண்டர் ஆட்சி நடப்பதை உணர்த்துவதாகவும் நீதிபதிகள் காட்டம். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுடன் விளையாட 3 நிபந்தனைகளை விதித்த பாகிஸ்தான். நிபந்தனைகள் அனைத்தையும் ICC நிராகரித்து விட்டதாக தகவல். ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் தொழிற்சாலையின் உற்பத்தியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு தமிழ்நாடு தொழில்துறையில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் தொழிற்சாலையின் உற்பத்தியை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆலையை பார்வையிட்ட அவர் முதல் ஜாகுவார் லேண்ட் ரோவர் காரை சிறிது தொலைவுக்கு இயக்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் JLR பிளான்ட்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக் இயக்கத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். We now arrive at the proud and historic moment, the first car produced from this plant. தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் இந்தியாவின் வாகன உற்பத்தி மையமாகவும் மின் வாகன உற்பத்தியின் தலைநகரமாகவும் தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். விரைவில் முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் மற்ற மாநிலங்களுடன் போட்டி மாநிலம் என்றில்லாமல் உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவினுடைய வாகன உற்பத்தி மையம்னா அது தமிழ்நாடு தான். அது மட்டுமா, மின் வாகன உற்பத்தியின் தலைநகரமும் தமிழ்நாடு தான். மோட்டார் வாகனத்துறையில் தமிழ்நாடு இன்னைக்கு டாப் பொசிஷனில் இருக்குன்னா அதுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது. உலகத்தரம் வாய்ந்த பல கார் உற்பத்தி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் நிறுவியிருக்காங்க. இந்த தருணத்தை இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நம்ம திராவிட மாடல் அரசோட செயல்பாட்டு திறனை உலகத்துக்கு எடுத்து சொல்ல முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு, அதாவது கன்வர்ஷன் கான்க்ளேவ், இன்னும் சில நாட்களை நம்ம நடத்த போகிறோம். கிட்டத்தட்ட 100 திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வர்றதில் நீங்கள் அப்போ தெரிஞ்சுப்பீங்க. திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, அடிக்கல் நாட்டுறது என்ற வகையில் MOU கன்வென்ஷனில் நாங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுறோம்னு வெளிப்படுத்த போகிறோம். தமிழ்நாட்டின் விரைவான செயல்பாடுகள், குறித்த நேரத்தில் கிடைக்கிற அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள், வணிகம் புரிவதை எளிதாக்கும் செயல்பாடுகள் எல்லாத்தையும் இந்த மாநாட்டில் நாங்கள் காட்ட போகிறோம். தமிழ்நாடு அரசு ஒரு கேரண்டி கொடுத்தா அதை எப்படி காப்பாற்றுறோம்னு உலக முதலீட்டாளர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கு போட்டி மாநிலம் என்பதெல்லாம் தமிழ்நாடு எப்போ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. மறைந்த ரத்தன் டாடாவின் பங்களிப்பை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள ஆலை இந்தியா முழுவதும் புதிய எரிசக்தி வாகன உற்பத்திக்கு ஊக்கமாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.
ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் தொழிற்சாலை அடுத்த 4 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 3 லட்சம் கார்கள் உற்பத்தி செய்யும் என டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள டாடா மோட்டார் தொழிற்சாலைகளில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் ராணிப்பேட்டையில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்னும் 4 வருடங்களிலே 3 ஃபேஸ் பிளானிங் செய்யப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலை அனைத்து ஃபேஸ் 1, 2, 3 எல்லாவற்றும் பூர்த்தி செய்யப்பட்டு வருடத்திற்கு 2.5 லட்சமிலிருந்து 3 லட்சம் வெஹிக்கிள் வரை உற்பத்தி செய்யும். தேர்தல் நெருங்க அதிமுக தவேக தலைவர்களிடையே வார்த்தை மோதல் அதிகரித்து வருகிறது. கூட்டணி மற்றும் ஊழல் குறித்து எடப்பாடி, செங்கோட்டையன் மற்றும் அருண்ராஜ் ஆகிய மூவரும் மாறி மாறி விமர்சிக்கொண்டதை தற்போது பார்க்கலாம். அங்கே தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டெர்லைட் 13 பேர் சுட்டுக் கொண்டதற்கு பிறகு ஏன் முதலமைச்சராக இருந்தபோது இவர் செல்லவில்லை என்பதுதான் 100 நாட்கள் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு எங்களை பற்றி பேசுவதற்கு. ஆகவே அதையெல்லாம் நான் கருத்திலே சொன்னேன். எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று சொன்னால் திமுக தான் எங்களுக்கு எதிரியை தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் ஒன்று. புரிஞ்சுட்டுங்களா? அது கட்சியே இல்லை. ஏங்க செல்லாத நோட்டுக்கு ஒரு நோட்டு இருக்குது, செல்லுனா யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பற்றி பேசி என்ன பெரிய வச்சுங்க. அது அவர் செல்லாத நோட்டை மாதிரி. செல்லாத நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு. அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறதே சாட்சி. நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. சார் அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்திலிருந்து 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவது தான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும். ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆஃபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை, தமிழ்நாட்டுடைய நிலைமை. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஊழல்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். இது வரைக்கும் ஒரு அரசு பதவியில் இருந்ததே கிடையாது. எதை வச்சு ஊழல்னு சொல்கிறாரு? ஊழல் தடுப்பு சட்டம்னா அவருக்கு தெரியுமா? ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பாமக தலைவர் அன்புமணிதான் என்ற தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை ஏற்றுள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் முந்தைய உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரிய தேர்தல் ஆணையத்தின் மனுவை முடித்து வைத்துள்ளது. அன்புமணி தரப்பு பொய்யான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்து சின்னத்தை பெற்றதாக ராமதாஸ் தரப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியது. இதனை விசாரித்த நீதிமன்றம் அங்கீகரிக்கப்படாத கட்சியை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் அக்கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிட்டு முடிவெடுக்க முடியாது எனவும், குறிப்பாக கடிதங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அதில் பிரச்சினை ஏற்படும் முன்பு தங்களிடம் அளிக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில்தான் அன்புமணி பாமகவின் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத கட்சியில் பிரச்சினை எழும் முன்பு தங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க அதிகாரம் உள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டது. இதனை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மினி புஷ்கர்னா தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை பதிவு செய்து மறு ஆய்வு மனுவை முடித்து வைத்தார். இதனிடையே பாமக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு தங்களது தரப்பிற்கே மீண்டும் வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பின் மூலமாக தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டது சரிதான். 2026 வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் தலைவராக தொடர்கிறார் என்பதை இன்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதனிடையே அன்புமணிக்கு சாதகமாக தீர்ப்பை மாற்ற முயற்சித்த தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு முறியடிக்கப்பட்டதாகவும், அன்புமணி தன்னை பாமகவிற்கு தலைவர் என்றோ மாம்பழம் சின்னம் தனக்குத்தான் என்றோ கூற முடியாது எனவும் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் மறைமுகமாக அன்புமணிக்கு ஆதரவாக அது அன்புமணிக்கு சொல்லக்கூடிய பாதகமான வரிகளை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும், இது ரிவ்யூ பெட்டிஷன் என்று போட்டார்கள். ரிவ்யூ என்பது ஒரு வியூ எடுத்தால் அதை மறுபரிசீலனை செய்வது. ஆனால் நீதிமன்றம்
பேராகிராஃப் 1837 அது வியூ எடுக்கவில்லை, அது சிரிப்பாக கூட சொன்னார்கள். திறந்த நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் சொன்னவரை பதிவு செய்து கொண்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உத்தரவு மருத்துவர் ஐயாவுக்கு சாதகமாக இருப்பதை மாற்ற நினைத்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. சொன்னவைகளை எழுதி கொண்டோம், ஆனால் என்னுடைய தீர்ப்பை நான் மாற்ற முடியாது என்று தெளிவாக டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாமகவினரின் உட்கட்சி பிரச்சினை, சட்ட போராட்டம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1,30,000 தூய்மை பணியாளர்கள் நாள்தோறும் பயன்பெற உள்ளனர். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பணிபுரியும் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தை கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மாநிலம் முழுவதும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி 25 மாநகராட்சிகள், 145 நகராட்சிகள், 479 பேரூராட்சிகளில் பணிபுரியும் 1,30,000 தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் விலையில்லா உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஆண்டுக்கு 213 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் நாட்டிலேயே முதன்முறையாக தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பணியின் போது உயிரிழந்த தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி, தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். முன்னதாக முதலமைச்சருக்கு தூய்மை பணியாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஏராளமான தூய்மை பணியாளர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மக்களவையில் ராகுல் காந்தி பேச இன்றும் அனுமதி மறுக்கப்பட்டதால் அவை நடவடிக்கைகள் 5வது நாளாக முடங்கியது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா சீனா மோதல் குறித்து முன்னாள் ராணுவ தளபதி நரவானே எழுதிய நூலில் குறிப்பிடப்பட்டிருந்ததை மேற்கோள் காட்ட முயன்றார். இதற்கு மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து திரு ராகுல் காந்தி பேசுவதற்கு ஓம் பிர்லா அனுமதி மறுத்தார். இதனை கண்டித்து மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதாக கூறி எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை. ஆனால் மக்களவையில் பிரதமர் மீது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததால் அவைக்கு வரவேண்டாம் என்று பிரதமரை தாம் அறிவுறுத்தியதாக ஓம் பிர்லா விளக்கமளித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இந்நிலையில் இன்று காலை மக்களவை கூடியதும் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை அமளி தொடர்ந்ததால் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு அவை மீண்டும் கூடிய போதும் பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க கோரி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கங்கள் எழுப்பியதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே பிரதமரை தாக்க எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் திட்டமிட்டிருந்ததாக மக்களவைத் தலைவர் கூறிய குற்றச்சாட்டை மறுத்துள்ள காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் சீன ஊடுருவல் குறித்து விளக்கம் அளிப்பதற்கு பயந்தே பிரதமர் மோடி அவைக்கு வரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். நடுநிலைமையை தவறிய ஒரு மக்களவைத் தலைவரை பார்த்ததே இல்லை என அவருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இந்த பின்னணியில் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு எதிராக திமுக எம்பி திருச்சி சிவா உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பே பியூஷ் கோயல் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியது விதிமுறை மீறல் என அவர் நோட்டீஸ் அளித்துள்ளார். பிரதமர் மோடி நாடாளுமன்றம் வரவே பயப்படுவதாகவும் கேள்விகளை எதிர்கொள்ள அவர் அச்சப்படுவதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரை யாராவது அச்சுறுத்த முயன்றால் வழக்கு பதிவு செய்யலாமே என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். This idea that has been floated that members were going to threaten the Prime Minister. There's no question of that. Look, the fact is very clear. The Prime Minister was scared to come to the House. Not because of the members, but because of what I was saying. And he is still scared because he cannot face the truth. Right? There's no question of our members attacking the Prime Minister. He should have the courage to come. And I also mentioned that, look, if somebody is said that he's going to attack the Prime Minister, then please do an FIR at once. Arrest that person. Why are you not doing that?
right? So that's basically what's happened. Now the agreement is that we'll be allowed to say tomorrow, we'll be allowed to say these points, and then the discussion should happen. So we are quite keen that the discussion happens. We want the discussion to happen. My personal view is that the government is scared to have a debate. The Prime Minister didn't come into the House because he was scared of what we were going to say. He was scared of being handed Mr. Naravane's book as a first step, right? And my guess is that the government is worried about having a debate on the budget, because the issue of the US deal, the way it was done, what has happened, the impact on our farmers is going to be discussed, and the government doesn't want to do that. டெல்லியில் சட்டத்தின் ஆட்சி தோல்வி அடைந்து விட்டதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லி தீசசாரி நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் ஒரு வழக்கு விசாரணையின் போது வழக்கறிஞரை எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் குண்டர்கள் பலர் சேர்ந்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அமர்வில் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் தரப்பில் முறையிடப்பட்டது. மாவட்ட நீதிபதி முன்னிலையிலேயே தான் தாக்கப்பட்டதாகவும் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பான விசாரணையில் பாதிக்கப்பட்ட நபர் வாய்மொழியாக மட்டும் முறையிட்டுள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி திரு சூரியகாந்த் காவல் நிலையத்தில் ஏன் முறையாக புகார் அளிக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும், எனவே உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் என்ற அடிப்படையில் தலைமை நீதிபதி முன் முறையிடுவதாகவும் கூறினார். இதையடுத்து டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையான எழுத்துப்பூர்வ புகார் அளிக்குமாறும் அதன் நகலை தனக்கு அனுப்புமாறும் தலைமை நீதிபதி அவருக்கு அறிவுறுத்தினார். இதுகுறித்து நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்க டெல்லி உயர்நீதிமன்றமே தகுந்த இடம் என்றும் அவர் கூறினார். டெல்லியில் சட்டத்தின் ஆட்சி தோல்வியடைந்து விட்டது என்று கூறிய நீதிபதி திரு சூரியகாந்த் இதை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டார். மேலும் நீதிமன்றத்திற்குள் நடக்கும் வன்முறை டெல்லியில் குண்டராட்சி நடப்பதை உணர்த்துவதாகவும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லி காவல்துறை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார்.